நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட புகழ்பெற்ற பழனி முருகன் சிலையிலிருந்து வேறுபட்டு 10 மருத்துவ மூலிகைகளின் தனித்துவமான கலவையான தசபாஷாணத்தால் போகர் இந்த முருகன் சிலையை வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. பூம்பாறையின் அமைதியான மலைப்பகுதியில் மேற்கு திசையை நோக்கி குழந்தை வடிவத்தில் புன்னகை பூத்து அருள் பாலிக்கிறார் குழந்தை வேலப்பர். போகர் இந்த முருகன் சிலையின் முகப்பை செதுக்குவதில் மிகுந்த நேரத்தை செலவிட்டதால் உடலை ஒரு எளிய வடிவத்தில் செதுக்கினார் என்றும் கூறப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் துறவகவி அருணகிரிநாதர் கோயிலுக்கு வருகை தந்தபோது ஒரு ராட்சசி அவரை கொல்ல முயற்சித்தாள். அப்போது குழந்தை வடிவில் தோன்றிய அப்பன் முருகன் அவரை காப்பாற்றினார். இந்த தெய்வீக தலையீட்டிற்கு நன்றி செலுத்தும் வகையில் அருணகிரிநாதர் பூம்பாறை வேலன் என்ற பாடலை இயற்றினார். கோவிலின் தனித்துவமான பாரம்பரியம் கோவில் மூடப்படுவதற்கு முன்பு ஆண்டவனின் தலையில் பூசப்படும் சந்தனம் இரவு முழுவதும் ஊறவிடப்பட்டு சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்களை பெறுகிறது. நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்ட இச்சந்தன பிரசாதத்தை ராக்கால சந்தனம் என்று அழைக்கின்றனர்.